இப்ப நாம இருக்கிற இடம் அருள்மிகு வேதநாயகி உடனமர் பீமேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலோட அமைவிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமத்தி வேலூருக்கு அருகில திருமணிமுத்தாறு ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பீமன் இங்க இறைவனை வழிபட்டதாகவும் அதனால் இந்த ஆலயம் பீமேஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படுவதாகவும் வரலாறு கூறுகிறது. இப்ப அந்த ஆலயத்துக்குள்ளதான் இருக்கும். இந்த பீமேஸ்வரர் ஆலயத்தை எந்த காலத்துல கட்டியது இல்ல யாரால் கட்டப்பட்டது அப்படின்ற கல்வெட்டு தகவல்கள் எதுவும் வரலாற்று தகவல் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இந்த ஆலயம் மிக பழமையான ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது. 1998 இந்த கோயிலுக்கு கடைசியா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நாம போயிருந்த போது இந்த கோயிலுக்குள்ள பராமரிப்பு பணிகள் அங்கங்க நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால உள்ள போய் கடவுளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள், நமக்கு தரிசனத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. கோயிலுக்கு வெளியில தான் வழக்கம் போல பார்த்துட்டு இருக்கோம். இதுல நந்தி இருக்கிற மண்டபத்துல பாத்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப சிதைவூட்ட நிலையில தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப பழைய சிற்பங்கள், முழுக்க முழுக்க சிதைவூட்டுச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் பார்க்க முடியுது. இப்ப இந்த கோயில இறைவன் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காரு. அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் திருமணிமுத்தாறு நதி போயிட்டு இருக்கு. இப்ப இறைவனை பார்த்த மாதிரி மேற்கு நோக்கி நந்தி பகவான் இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 500 வருஷம் பழமையா இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சுற்றி கோயில் சுற்றி ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருக்கோம். கோயில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு சுற்றி அப்படின்னு பார்க்கறதுக்காக. முதல்ல சனீஸ்வரர், அதாவது இங்க தர்ம சனீஸ்வரன் அழைக்கப்பட்டாரு. அவரை பார்த்துருக்கோம். நவக்கிரகங்கள் வச்சிருக்காங்க. இந்த கோயிலுடைய அந்த கற்றல் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு தெரியும். பழைய கற்களும் இருக்கு. இந்த கும்பாபிஷேகம் கற்கள் மாற்றப்பட்டு புதிய கற்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இதே போல பார்த்தீங்கன்னா சுற்றி அங்கங்கே புது புது சிலைகள் நிறைய வைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த ஆலயத்துக்கான பயணம் திட்டமிட்ட பயணம் கிடையாது. நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது குன்னமலை சிவாலயத்துக்கு போகிறதான் பிளான். குன்னமலையிலேருந்து பரமத்தி வேலூர் நோக்கி போகும்போது இந்த ஆலயம் பார்க்க முடிஞ்சுது. ஆலயம் பூட்டப்பட்ட நிலைமை இருந்தது. அங்கே அறிமுகமான நண்பர் ஒருத்தர் போயிட்டு தர்மகரத்துக்காக விட்டு சாய் வாங்கிட்டு வந்து கோயிலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாரு. அவருக்கும் இந்த வீடியோ மூலிமா அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது எல்லா சிவாலயங்களும் உள்ளது போலதான் இந்த சிவாலயத்திலும் சிற்பங்கள் மற்ற இறைவன் தெய்வங்களோட சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டதாக சொல்லப்படுவதும் அதோட சிறப்பு. இப்போ கோயில்கிட்டே 500 வருஷம் தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் பஞ்சபாண்டவர் வழிபட்டாங்க எப்படின்னு சொல்றீங்க கேள்விகள் எல்லாம். அதாவது எந்த ஒரு கோயிலுமே முற்காலத்தில் இருந்திருக்கும் காலத்தால் தகுந்த மாதிரி புதுப்பிக்க பணிகளோ பழைய விஷயங்களை இடிச்சுட்டு புதுசாக கோயில் கட்டுற மாதிரியோ நடந்துட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும். அந்த மாதிரி இந்த கோயிலோட கட்டட வடிவமைப்பு 500 வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்ற மாதிரி தான். இது நெட்ல உள்ள டீட்டெயில்ஸ் தான் 500 வருஷம் முற்பட்டதுன்றது. இந்த கணபதி ஆலயம் வழக்கத்துக்கு மாறாக வித்தியாசமான தோட்டத்தில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. விநாயகரையும் பார்த்து ரசிச்சிட்டோம். ஆனால் உள்ள சிலைகள் அந்த திருமேனிகள் எல்லாமே பழமையானவையாக தாங்க இருக்கு. அப்படியே கோயிலை சுற்றிக்கிட்டு அந்த அறிமுகப்படுத்திய நண்பர், கோயிலை திறந்து காமிச்ச நண்பர் அங்கே கோயிலுக்கு பின்னாடியும் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு.
இது போன்ற தமிழர்களின் ஆற்றங்கரை நாகரிகங்களையும் கட்டிடக்கலையும் பழங்கால தொன்ம சின்னங்களையும் தேடி பயணிக்கும் நிறைய காணொளிகளை நாங்கள் பதிவுபட்டு வரோம். அந்த மாதிரி காணொளிகளை காணுவதற்கு தொடர்ந்துருங்கள். அவர் பின்னாடி கூட்டிட்டு வந்துட்டு தான் திருமணி முத்தாறு நதி சிறிய குட்டை போல ஒரு ஓடை போல தான் ஓடிட்டு இருக்கு. அதை பின்னாடி கூட்டிட்டு போகும்போது பெருசா ஒரு விஷயமும் கிடைக்கல. அதாவது இந்த கோயிலோட கிழக்கு கதவு இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அந்த கதவு போட்டப்பட்டிருக்கு. அந்த கதவுக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கடியில் நாகர் சிலை இருக்கு. இந்த நாகர் ரொம்ப பழமையான நாகர்னு அவர் சொன்னார், சக்தி வாய்ந்த நாகர்னு சொன்னார். அதை காமிக்கிறதுக்கு தான் நண்பர்கள் போயிட்டு இருந்தார். மற்றும் ஒரு வரலாற்று சார்ந்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.